சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சனாதன வழக்கில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் தற்பொழுது பஞ்சாப் நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எப்படி எங்களது சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசலாம், உடனடியாக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வேண்டும், மற்றவர்கள் யாராக பேசியிருந்தாலும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருக்கலாம். ஆனால் தமிழகத்தை ஆளக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி சமத்துவத்தை கெடுக்கக்கூடிய வகையில் எப்படி அவரால் பேச முடியும்? அது நிச்சயம் தண்டிக்கக்கூடிய விஷயம்தான் என்றும் தற்பொழுது பஞ்சாபில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வழக்கறிஞர் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். ஏற்கனவே சனாதன வழக்கு முடிந்துவிட்டது, புதிதாக சனாதன வழக்கு பதிவு செய்யக்கூடாது, அப்படி பதிவு செய்தாலும் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உதயநிதி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு கடைசியாக வழக்கு தொடர்ந்துபவர்களை தள்ளுபடி செய்ய சொல்வது சரியா? நீதிமன்றத்திடம் நாடுவது சரியா? அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய நமது இந்தியாவில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் பேசிவிட்டு மன்னிப்பு கூட கேட்காமல் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி மன்னிக்க முடியும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானாக முன்வந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். உடனடியாக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று பஞ்சாபை சார்ந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் சிறைக்கு சென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாது. காரணம், இன்னும் 13 மாதங்களே இருக்கிறது. இந்த வழக்கு உடனடியாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நிச்சயம் 2.5 ஆண்டுகளாவது சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழக்கறிஞர் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மனு ஒன்றை கோரியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உதயநிதியை சிறையில் அடைக்கலாமா அல்லது மன்னிப்பு வழங்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக உங்களது கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.